ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி டிஜிபே ரிலேட்டடான ஒரு சூப்பர் அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி விஎல்இஸ் எல்லாருக்குமே வந்து புதுசாக டிஜிபேக்கான ஒரு வெப் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஜிபே வெப் மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் வித்ட்ரா பண்ணிக்க முடியும், கேஷ் டெபாசிட் பண்ணிக்க முடியும், மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்க முடியும், பேலன்ஸ் என்கொயரி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி வேலெட்டை வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிக்க முடியும், பே அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிபே வெப் மூலமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லாகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூசர் ஐடி போடுவீங்களோ அந்த யூசர் ஐடி அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து அதுக்கான பாஸ்வேர்டு, ஸோ அது ரெண்டையுமே போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கனாலே போதும். டேரெக்டாக உங்களுக்கான சிஎஸ்சி டிஜிபே வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஎஸ்சி ஐடி தான். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்கள் சிஎஸ்சி லாகின் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். இது வந்து லாகின் ஆகிடும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு சைன்இன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சூஸ் வேர் டு சென்ட் த ஓடிபி, உங்களுடைய ஓடிபி வந்து எந்த மெத்தடில் சென்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்கள் மொபைல் நம்பர், ரெண்டாவது வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி அத்தென்டிகேட்டர் ஆப். ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அது மூலமாகவோ இல்லைன்னா மெயில் ஐடி மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபியை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் மொபைல் நம்பர் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ சென்ட் ஓடிபி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஎஸ்சி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஜிபே வெப் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியக்கூடிய மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து என்னென்ன சர்வீசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது, மினி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் என்கொயரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ கேஷ் வித்ட்ராவல் நீங்கள் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சர்வீசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டெக் ஆர் மந்த்ரா டிரைவர்ஸ், இது மூலமாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்டிஃபிகேட் ஆர்டி சர்வீசஸ் ஃபார் L1 டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து L1 டிவைஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து L1 டிவைஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது L1 டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் அந்த ரேட்டில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க 1 இயர் ஆர்டியோட. ஸோ அந்த அமேசான் மூலமாக நீங்கள் வந்து L1 டிவைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கான டிவைஸ் வந்து உங்கள் வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக ஆர்டர் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணி மந்த்ரா L1 டிவைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆஃபர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 போயிட்டுருக்கு. இந்த மந்த் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே 4000 மேலே தான் போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அதை வந்து கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து சர்வீசஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டிவைஸ் மூலமாக வந்து நீங்கள் அத்தென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த அத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபே வெப்பில் வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஸ்பி வேலட் டாப்அப் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பிங்கிறது வந்து நம்ம டிஜிட்டல் சேவை போர்ட்டலுக்கு வந்து வேலட் டாப்அப் வந்து இந்த போர்ட்டல் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ 1000 ரூபாய் ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. 1000, 2000, 3500, 4000 இது மூலமாக நீங்கள் வந்து வேலெட் வந்து டாப்அப் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் எந்த அமௌண்ட் வந்து டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அத்தென்டிகேஷன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான அமௌண்ட் வந்து டிஜிட்டல் சேவை வாலெட்டை வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பே அவுட். ஸோ அந்த பே அவுட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே அவுட்டுக்கு எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், ஸோ வேலட் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பே அவுட் பண்ணுறது வந்து 500 ரூபாய் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 500 ரூபாய் வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து 3 லட்சம் வரைக்கும் பண்ணிக்க முடியும்.
நீங்கள் ஐஎம்பிஎஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து மேலே பே அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ₹5 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 25,000 மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ₹10 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நோ சார்ஜஸ் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட்கான டீடைல்ஸ். ஸோ இதையும் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாக்ஸு, பாஸ்புக்கு, அனலைட்டிஸுக்கு, ரிஜிஸ்டர் டிவைஸஸ், ஸோ இதெல்லாம் காட்டுது. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்புக் இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர், ரீசார்ஜ் அண்ட் பில்ஸு, ட்ராவலு, ஸோ இந்த மாதிரி நிறையா சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாமே இன்னும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கல. ஸோ நம்ம இப்போ டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த சர்வீசஸ் இன்னும் லைவ் பண்ணலை. இப்போதைக்கு இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஇபிஎஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் இதில் இருக்கக்கூடிய வேலட் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாம் ஒர்க் ஆகிருக்கு. இதில் வந்து ஃபியூச்சரில் இன்னும் நிறைய சர்வீசஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. அதாவது ட்ராவலு, ஃபினான்ஷியல் சர்வீஸு, அதர் சர்வீசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, பேன் வந்து கரெக்ஷன் பண்ணுறது, அதுமாரி பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்ஷனு, இஎம்ஐ கலெக்ஷனு, இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து லைவ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிபே வெப் மூலமாக வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒர்க் ஆகக்கூடிய சர்வீசஸ் வந்து ஏஇபிஎஸ் அண்டு டிஎஸ்பி வேலட் டாப்அப், பே அவுட்ஸ் இதுதான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது உங்களுடைய சிஇசி லாகின் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் இந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய சிஇசி டிஜிட்டல் சேவா போர்ட்டலுக்கு எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அது மூலமாக தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடி அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஜிபே வெப்பில் வந்து இருக்கக்கூடிய சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏஜென்ட் அத்தென்டிகேஷன் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டிஜிபே வெப் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கைஸ். இதில் வந்து ஒரு சின்ன அப்டேட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா அதர் சர்வீசஸில் வந்து நியூ பேன், கரெக்ஷன் பேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து சிஎஸ்சி போர்ட்டலில் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து சிஎஸ்சி போர்ட்டலில் இருக்கிறனால நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு சிஎஸ்சி போர்ட்டலில் போகுது. ஸோ சிஎஸ்சி போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து நியூ பேனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சூன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதர் சர்வீசஸில் நியூ பேன் வந்து பார்த்திங்கன்னா நியூ பேன் கரெக்ஷன் இது ரெண்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து சிஎஸ்சி போர்ட்டலுக்கே வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஆப்ஷனாக தான் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் கம்மிங் சூன் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா சிஇசி ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போவும் சொல்கிறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மந்த்ரா L1 டிவைஸ்க்கான அமேசான் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிவைஸ் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த அமேசான் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து ஒரு 3000, 3200 இந்த ரேட்டுக்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்குள்ள வந்து உங்கள் பின்கோடை பொறுத்து உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. லோ ரேட்டில் வந்து டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.